சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனி எப்போ முடியுது, அஷ்டமத்து சனி முடியும் போது சனி கொடுக்கக்கூடிய பலன்கள் என்னெல்லாம், இந்த அஷ்டமத்து சனி முடிகிற வரைக்கும் நம்ம எந்த மாதிரியான வாழ்க்கை வழிமுறைகளை நடைமுறை சிக்கல்களை தீர்க்கிறதுக்கு நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத அந்த வீடியோவோட தலைப்பு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பு. கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும். ஐயோ ஐயோ நான் என்ன செய்வேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன், ராமா ஐயா அப்படி ஈஸ்வரா. கடந்த 5 வருடங்கள், அதாவது 2021 கண்டகச்சனி மற்றும் 2025 3வது மாதத்துக்கு அப்புறம் அஷ்டமத்து சனி, அதுவும் கடுமையான அஷ்டமத்து சனி, வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு பயங்கரமான கஷ்டங்களையும் பயங்கரமான துயரங்களையும், நிறைய பேருக்கு பொருளாதார இழப்புகளையும் கடன்களையும் நோய்களையும் கொடுத்துட்டு வந்த அந்த அஷ்டமத்து சனி இன்னும் சரியாக 1 வருடம் இருக்குது. அதாவது 3/6/2027 அன்னைக்கு சனி பகவான் மீன ராசியிலேருந்து மேஷ ராசிக்கு பயிற்சியாகி அன்னைக்கு தான் உங்களோட அஷ்டமத்து சனி முடியுது. ஸோ இன்னும் 1 வருடம் சாலிடாக இருக்குது. ஏன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஜூலை மாதம் பார்ப்பீங்க. ஜூலையிலேருந்து பார்த்தீங்கன்னா 12 மாதம் சரியாக இருக்குது. இதுக்கு இடையில் ஒரு குரு அதிசாரம் நடக்குது. அந்த அதிசாரத்துலேயும் ஒரு 4 மாதம் நல்ல பலன்கள் உண்டு. இந்த குருவோட அதிசாரமானது 31/10/2026 அன்னைக்கு குரு பகவான் கடகராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு போவார். உங்கள் ராசிக்கு குரு வரக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த ஒரு 4 மாதம் நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் இந்த கிரகநிலை. இப்போ இந்த அஷ்டமத்து சனி போகும்போது நல்லதை செய்யுமா கெட்டதை செய்யுமா? அதாவது இந்த அஷ்டமத்து சனியை நம்ம 2 பாகமாக பிரிக்கணும். மொத்தம் இது 30 மாதங்கள். ஸோ சனியோட இந்த போக்கே எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல் 15 மாதங்கள் மிக அதிகமான துன்பத்தையும். ஏன்னா இப்போ நீங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துலையும் பிறந்திருப்பீங்க. நீங்கள் ஒரு பூர நட்சத்திரமாக இருக்கலாம், இல்லை உத்திரமாக இருக்கலாம், இல்லை மகமாக இருக்கலாம். உங்கள் நட்சத்திரத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய 17வது நட்சத்திரத்தில் சனி பகவான் ட்ராவல் பண்ணும்போது மிக அதிகமான கொடுமைகள் நடக்கும். அதுதான் ப்ராப்பர் அட்டமம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அதுதான் 8ஆம் இடம் அல்லது ப்ராப்பரான அட்டமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை. அதன் அடிப்படையில் இப்போ யாருக்கு ரொம்ப அதிகமான துயரங்கள் இருக்கும் அப்படின்னா பூர நட்சத்திரத்துக்கு, இன்னும் கொஞ்சம் நாளில் உத்திர நட்சத்திரத்துக்கு, இன்னும் ஒரு 6 மாதங்கள் கழிச்சு. சரிங்களா? ஸோ இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ இந்த அஷ்டமத்து சனி நல்லதை செய்யுமா கெட்டதை செய்யுமா? இனிமே 2026 10வது மாதத்துக்கு அப்புறம், அந்த குரு அதிச்சாரத்துக்கு அப்புறம் வாழ்க்கையில் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த அஷ்டமத்து சனி 7.5 சனிலாம் நம்ம வாழ்க்கையில் ஏன் வருது, எதை இதெல்லாம் ப்ரூவ் பண்ண போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன் நமக்கு மட்டும் இந்த கஷ்டங்கள் வருது, ஏன் நமக்கு மட்டும் வாய்ப்புகள் மறுக்கப்படுது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அதாவது நம்ம வாழ்க்கையில் வேகமாக போயிட்டு இருக்கும்போது சில இடங்களில் நமக்கு ஓய்வு தேவைப்படும். அந்த ஓய்வை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இது. நீங்கள் வேகமாக ஓடக்கூடாது, வேகமாக நம்மளால் போகவும் முடியாது, எல்லா இடத்துக்கும் வேகமாக போக முடியாது இல்லையா? சில இடங்களில் பொறுமை தேவை. அந்த பொறுமையை கற்றுக் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை பாடங்களை, நம்ம தவற விட்ட சில வாய்ப்புகளை கண்டுபிடிக்கிறது, அதுவும் ஒரு ஹார்ஷான வேலை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு காலகட்டம் தான் இந்த அஷ்டமத்து சனி. இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடந்த 2 வருடம் பார்த்துருப்பீங்க. ஏன்னா இந்த அஷ்டமத்து சனியில் நம்ம இழந்தது நிறைய இருந்தாலும் படிப்பினைகள்னு சொல்லக்கூடிய ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் கற்றுக்க முடியாத நிறைய வாழ்க்கை பாடங்களை இந்த அஷ்டமத்து சனி கற்றுக் கொடுக்கும். அந்த படிப்பினைகளுக்கான ஈல்டு அல்லது விளைச்சல் அப்படிங்கிறது அடுத்த 10 to 15 வருஷம் நமக்கான வாழ்க்கைக்கான குரோத்தை கொடுக்கும். இதுதான் இப்போ நீங்கள் பாருங்கள், 2025 உங்களுக்கு ஆரம்பிச்சது அஷ்டமத்து சனி. அந்த நேரத்தில் கடகராசிக்கு முடிஞ்சுது. என்ன நடந்ததுன்னு அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா 25 மிட்ல இருந்தே நிறைய வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிச்சது. உண்மைதான், 2 வருஷம் அவங்களும் கஷ்டப்பட்டாங்க, 24 25லாம். ஆனால் 26ல் எக்கச்சக்க பேருக்கு புதிய வாய்ப்புகள், புதிய வேலை, கல்யாணம் நடந்தது, குழந்தைகள் பிறந்தது. அவங்க வாழ்க்கையில் அவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அது அவங்களோட படிப்பினைகள் மூலமாக அவங்களுக்கு கிடச்சிது. நான் இதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டேன், அஷ்டமத்து சனியில் இதுக்கெல்லாம் நான் உரம் போட்டேன், இப்போ நான் விளைச்சல் அனுபவிக்கிறேன். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. இயல்பாகவே இந்த கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் மட்டும் சனி பகவான் அவரோட மிக அதிகமான நெகட்டிவான விஷயங்களை வீரியமாக வெளிப்படுத்துவார் இந்த அஷ்டமத்து சனி 7.5 சனி காலகட்டங்களில். ஆனால் அதுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள், போகும்போது அவர் தரக்கூடிய அந்த முயற்சிகளுக்கான வெற்றிகள்லாம் உங்களை மகிழ வைக்கும். சரிங்களா? நான் அதை தான் திரும்பவும் சொல்கிறேன். நீங்கள் மட்டும் கஷ்டப்படலை. உலகத்தில் 12 பேரில் ஒருத்தர் சிம்மராசிக்காரர் தான், 27 பேரில் உங்களோட நட்சத்திரத்தில் ஒருத்தர் இருப்பார். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ எவ்வளோ ஜென்ரலாக இந்த அஷ்டமத்து சனி இருக்குது பாருங்கள். உங்களை மாதிரியே தான் இன்னொரு சிம்மராசிக்காரர் அவரோட வாழ்க்கையில் அவர் எந்த வயதினராக இருந்தாலும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பார். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதுதான் இங்கே மிக அடிப்படையான விஷயம். அதே மாதிரி சிம்மத்தோட பெரிய பலம் தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கை குலையிற அளவுக்கு நமக்கு அஷ்டமத்து சனி பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் சமாளித்து வெளியில் வந்துடுவீங்க. ஏன்னா அந்த ஒஸ்ட் பேஸ், கடினமான காலகட்டங்கள் இதெல்லாம் தாண்டிட்டீங்க. நம்ம இப்போ ஜூலை 2026 பேசிகிட்டு இருக்கோம்.
அஷ்டமத்து சனி ஆரம்பித்தே கிட்டத்தட்ட 16 மாதங்கள் ஆயிடுச்சு. சரிங்களா? இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னும் ஒரு 14 மாதங்கள் இருக்குது. ஆனால் இதோட ஒஸ்ட்டு பேஸெல்லாம் நீங்கள் தாண்டிட்டீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இன்னும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது உங்களோட பொருளாதாரத்தில், ஹெல்த்தில். வேலை இப்போ இருக்குதுன்னா தயவு செஞ்சு வேலையை விடாதீங்க. சரிங்களா? ஏன்னா வேலை போணுச்சுன்னா கிடைக்கிறது அவ்வளோ சாத்தியம் இல்லை. அதே மாதிரி தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, ஏதோ எனக்கு ஒரு வருமானம் கிடைக்குது, பரவாயில்ல, பெரிய முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம், அமைதியாக அந்த தொழிலில் வரக்கூடிய வருமானம் போதுங்கிற அந்த மனநிலை நமக்கு இருக்கணும். அதேமாதிரி வீட்லேயும் சண்டை இல்லாமல் உங்களோட கணவன் மனைவி இருக்காங்களா, உண்மையிலே நீங்கள் கொடுத்து வச்சுருக்கீங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல தசை நடக்குது. ஸோ அப்போ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கணும். சரிங்களா? அவங்கள்ட்ட நிறைய எதிர்பார்க்குறது, மரியாதை எதிர்பார்க்குறது, கோவப்படுறது, முரண்படுறது, அதெல்லாம் உங்கள் சைடில் ஏதாவது தப்புகள் இருந்துச்சுன்னா நீங்கள் சரி பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இந்த நேரத்தில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டாலே இந்த அஷ்டமத்து சனிங்கிறது நமக்கு நிறைய நன்மைகளை செஞ்சுட்டு போகும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோட மெயினான விஷயம் என்ன, அஷ்டமத்து சனி எப்போ முடியுதுங்கிறத பார்த்துட்டோம். முடியும் போது நல்லதுகளை செய்யுமா? கண்டிப்பாக நல்லதுகளை செய்யும். அதுதான் அந்த வாய்ப்புகள் நான் சொல்கிறது. அதாவது நீங்கள் இவ்வளோ நாள் ஒரு ப்ராப்பரான ரெகக்னேஷன் இல்லாத ஒரு இடத்துல நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கீங்க, எந்த வகையிலையும் உழைப்புக்கு குறைவில்லை, ஆனாலும் வருமானம் இல்லாத ஒரு தொழிலை பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இங்கெல்லாம் நமக்கு ஒரு ஸ்டாக்னன்ட் தெரியுது பாருங்கள். ஒரு இடத்துல நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம், இங்கேருந்து தப்பிக்கணும். ஸோ இந்த மாதிரி மாட்டிகிட்டு இருக்கக்கூடிய இடங்கள்லேருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரக்கூடிய 2026 அக்டோபர்லேருந்தே கிடைக்க ஆரம்பிக்கும். காரணம் என்னென்னா, அதிசாரத்தில் குரு உங்கள் ராசிக்கு வராரு, ப்ளஸ் அதிலேருந்து அஷ்டமத்து சனி ஒரு 8-9 மாதங்கள் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ அந்த கடைசி ஒரு 8-9 மாதங்கள் நீங்கள் நல்ல பலன்களை சிம்மராசிக்காரர்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு வசந்த காலம் மாதிரி, ஒரு பாலைவன சோலை மாதிரின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இன்னும் பாலைவனம் முடியலை, மழை விட்டாலும் தூரல் விடலைங்கிற மாதிரி இன்னும் ஒரு 6-7 மாதங்கள் இருக்குங்கிறதையும் அந்த நேரத்தில் நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். சரிங்களா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிந்த அளவுக்கு தான தர்மங்கள் மற்றும் உங்கள் குலதெய்வ வழிபாடும் இந்த அஷ்டமத்து சனியை காப்பாற்றும். நல்ல தசாபுத்திகள் நடந்துக்கிட்டு இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. சிம்மராசிக்காரர்கள் கோடி பேர் இருந்தாலும் எல்லாரும் இதே அஷ்டமத்து சனி பிரச்சனைகளை ஒரே மாதிரி அனுபவிக்கிறது இல்லை. காரணம் என்னென்னா, அங்கே தான் ஜாதகம் தசாபுத்தி அப்படிங்கிறது வித்தியாசப்படுது. அதன் அடிப்படையில் நம்ம எப்போதும் சொல்கிற மாதிரி தான், இதுவே உங்களுக்கு கேட்டு கேட்டு புளிச்சு போயிருக்கும். இருந்தாலும் புதுசாக வர்றவங்களுக்காக நம்ம சொல்ல வேண்டியது, உங்களுக்கு இப்போது சில திசைகள் நான் சொல்கிறேன், அந்த திசைகள்லாம் நடந்துச்சுன்னா ஓரளவுக்கு நீங்கள் சேஃப் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு உங்களுக்கு இப்போ குரு தசை நடக்குது, உண்மையிலே நீங்கள் பிளஸ்டு. சரிங்களா? பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை. உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகளில் 3 மடங்கு 4 மடங்கு மோசமான தசாபுத்திகள் இருக்கிறவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. குரு தசை நடக்கிறவங்க. அதே மாதிரி வளர்பிறை சந்திரன் தசை நடக்குது, பெரிய பிரச்சனைகள் இல்லை, மன அழுத்தம் இருக்கும், ஆனால் பெரிய பிரச்சனைகள் வராது. குருவோட அல்லது சுக்கரனோட வீடுகளில் பார்வையில் இருக்கிற செவ்வாய் தசை நடக்குது, பிரச்சனையே இல்லை, சூப்பராக இருக்கும். நீங்கள் பாட்டுக்கு உங்களோட வேலையை பார்த்துட்ருப்பீங்க, வருமானம் வரும். என்ன சகோதரர்கள் வழியில் சண்டை வரும், அதே மாதிரி சின்ன சின்ன அடிபடுறது, கீழே விபத்து, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதை மட்டும் சமாளிச்சிட்டோன்னா பிரச்சனை இல்லை. இதுவே சனியோட பார்வையில் செவ்வாய் இருந்துச்சுன்னா மோசமான அடிபடும், காயங்கள் அடிக்கடி ஏற்படும், நிறைய முரண்பாடுகள் சகோதரர்கள் கூட வரும். சரிங்களா? இந்த பாபகிரகங்கள் தசை நடக்குறவங்க மட்டும் மிக கவனமாக இருக்கணும். அதாவது செவ்வாய் தசை, சனி தசை, ராகு தசை, கேது தசை, இது எல்லாமே கவனமாக இருக்கணும். சரிங்களா? ஆனால் இதில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள்லாம் முடிஞ்சிட்டு தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். ஏன்னா அஷ்டமத்து சனி பாதி முடிஞ்சிருச்சு, இன்னும் ஒரு 12 மாதங்கள் இருக்குது. அதுலேயும் நமக்கு இந்த குரு அதிசாரத்தில் வர்றது ஒரு கிஃப்ட்டு தான். சரிங்களா? சில பேருக்கு உங்களுக்கு நடக்கக்கூடிய திசை தெரியும், சிலருக்கு உங்களுக்கு அந்த திசை எப்படி பார்க்குறதுன்னு தெரியாது. அதுக்கு தான் இந்த அட்டவணை. இந்த அட்டவணையை பார்த்தீங்கன்னா உங்களோட நட்சத்திரத்துக்கு நேராக இப்போ என்ன வயது நடக்குதோ அந்த திசை தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கோம். இதில் பின்னாடி அந்த நிறங்கள் இருக்குது பாருங்கள், அதுவே உங்களுக்கு பாதி சொல்லிடும். அதாவது சிகப்பு நிறம் அப்படின்னா அந்த திசை மோசமான திசை. சரிங்களா? அதே மாதிரி மஞ்சள் நிறம் அப்படின்னா அது ஒரு மாதிரி மாடரேட்டாக இருக்கும், பெரிய நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. க்ரீன் கலரில் உங்களோட திசை இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு நல்ல திசை. ஸோ அஷ்டமத்து சனி பிரச்சனை உங்களை பெருசாக பாதிக்காது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க, இதையும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.